முருகன் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம நேற்று வந்து தமிழ் கைட்லேருந்து ஃபஸ்ட் இயல் போட்டோம். இன்னைக்கு நம்ம ரெண்டாவது இயல் போட போகிறோம். ரெண்டாவது இயலோட ஃபஸ்ட் லெசன் என்னென்னா, நீரின்றி அமையாது உலகு. பாடநூல் வினாக்கள் இதெல்லாம் சூஸ் வந்து உங்களுக்கு இயல் 2ல் வரும். மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஆன்சரை. ஃபஸ்ட்டு, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? புலரி. பொருத்தமான விடையை தேர்க. ஆ ஆ இ. இப்போ குருவினாக்கு போயிடலாம். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? உங்களது பள்ளி சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன், நான் தூக்குறேன் மேலே. ஸோ இப்போ வந்து நம்ம சிறுவினாக்கு வந்துட்டோம். சிறுவினா ஃபஸ்ட் ஒன், அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே, மார்க் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் கொஷினுக்கு போயிடலாம். சிறுவினால சாரி நானே வளர்கிறேன். சோழர் கால குமரி தூம்பி எதற்காக பயன்படப்பட்டது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், மார்க் பண்ணிக்கோங்க. இதேமாரி நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கைடு போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்தது இங்கிலீஷ், அப்படி லைனாக ஆர்டர் வைஸாக வரும். ஸோ நெடுவினா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீரின்றி அமையாது உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் அழுத்தை எடுத்து காட்டுடன் விரிவுக. ஸோ முன்னுரை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மழை உழவுக்கு உதவுகிறது. அது மார்க் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கும் கைஸ் உங்களுக்கு. இது கொஷின் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கும். நான் வந்து கைடில் காமிக்கிறதுனால என்னால் காமிக்க முடியல. ஸோ இந்த கைடு நான் எப்படி காமிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய சுறா கைடாக ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிடிஎஃப் பண்ணி அப்புறம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ உணவெனப்படுவது நிலத்தோட நீரே. இன்னொரு பாயிண்ட் இது கூட புக்கில் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்கில் நீங்கள் வந்து சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பல்லுயிர் பாதுகாப்பு அப்புறம் நிறைவுரை ரெண்டுமே இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே சின்னதாக தான் இருக்குது. ஸோ நிறைவுரை சின்னதாக கொடுக்கணும், பண்ணணும். அவங்க ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் நான் புக்லேயும் மார்க் பண்ணி புக்கில் மார்க் பண்ணதை நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் கைடில் மார்க் பண்ணதை காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் லெசனோட மொத்த வினாக்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த லெசனுக்கு போகலாம். ஸோ நம்ம அடுத்த லெசன் பார்க்குறது வந்து பட்டமரம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு போயம் லெசன். ஸோ அதனால் உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பு கொடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எழுத வேணாம், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு ஸ்க்ரீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ நூல்கள், ஆய்வு நூல்கள், இது ரெண்டும் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். நான் மேலே தூக்குறேன். பாடலின் பொருள் அது இந்த பாக்ஸில் இருக்கிறது வேணாம். ஸோ பாடலின் பொருள் மார்க் பண்ணிக்க. இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். இது உங்கள் புக்கில் இருக்கும். இருந்தாலும் உங்கள் புக்கில் அவ்வளோ விரிவாக்கமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. கைடில் வந்து உங்களுக்கு விரிவாக்கம் ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க. அதனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை மார்க் பண்ண தேவையில்ல, நீங்கள் படித்து பார்த்தா போதும். படிக்கிறதுக்குன்னு நான் வெயிட் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ண வேணாம். நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கு தேவையானது. சொல்லும் பொருளும் படிச்சிருங்க. நானே ஒரு டைம் படிக்கிறேன் பாருங்கள். விசனம், துன்பம், கவலை, கந்தம், வாசனை, எழில், அழகு, ஓலம், அலறல், குந்த, உட்கார, இற்று, அழிந்த, இத்தோ, போச்சு, கொச்சை, வழக்கு, மிசை, மேல். நல்லா தெரியுங்க. சூஸில் வந்து உங்களுக்கு மிசையின்
ஆப்போசிட் கேட்பாங்க. மிசையோட ஆப்போசிட் என்ன? இங்கே மிசை மேலே கொடுத்துருக்காங்களா? மிசைனா மேலேன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ மேலுக்கு ஆப்போசிட் என்ன? கீழே. ஸோ சூஸில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆப்போசிட் எழுதணும். ஆப்போசிட் கொடுக்கலன்னா நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதணும். இல்லைனா அதுக்கும் மார்க் போகும். ஸோ பகுப்பது உறுப்புகள் கன்ஃபார்ம் மார்க் பண்ணிக்கோங்க. 4 இருக்குது. 4 இல்லை, நிறையவே இருக்குது இதில். இது வந்து உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. இங்கே பாரு, நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் சொன்னேன்ல, அப்பயே சொன்னேன்ல, மிசை என்பதின் எதிர்ச்சொல் என்ன? கீழே. இந்த இடத்துல உங்களுக்கு எதிர்ச்சொல்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கீழே எழுதணும். மிசை என்பதின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் மேலேன்னு எழுதிருக்கணும். பார்த்து எழுதுங்க, கவனமாக எழுதுங்க. ஸோ இங்கே வெறும் சிறுவினா மட்டும்தான் இருக்குது. பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிட்டு போய் நினைக்கிறேன், மேலே தூக்கலாம். அதுக்கப்புறம் கூடுதல் வினா தான் இருக்குது. ஸோ இந்த பட்ட மரத்தில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசன் போயிடலாம். ஸோ அடுத்த லெசன் வந்து உங்களுக்கு வந்து பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை யார் எழுதுனாங்கன்னா சேக்கிழார். ஸோ சேக்கிழாரை பற்றி ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு தேவையில்லை, அதே மாதிரி நூல் குறிப்பும் தேவையில்லை. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம இதுக்கு போயிடலாம். பகுப்பது அது வந்துச்சு. பாடநூல் வினாக்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு. குருவினா, நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. நான் புக்கில் வந்து சின்னதாக மார்க் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் நான் புக்கில் எப்படி எல்லா இதோட புக்கில் மார்க் பண்ணி நான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிங்க. இதில் பெருசாக இருக்கா இல்லை அதில் பெருசாக இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் புக்கில் மார்க் பண்ணது சின்னதாக இருந்துச்சுன்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். கைடில் இருக்கிறது சின்னதாக இருந்துச்சுன்னா பேடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெடுவினாக்கு போயிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு சிறுவினா கொடுக்கல. ஸோ எல்லா இயர்லையுமே நீங்கள் ஒரே ஒரு நெடுவினா எழுதுனா மட்டும் போதும். ஸோ ஃபஸ்ட் ஒன் உங்கள் மேம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஒன் அப்படின்னா செகண்ட் ஒன் எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது வந்து உங்கள் மேம் சொல்லுவாங்க. அது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். எல்லாத்தையும் எழுதி எதுக்கு தேவையில்லாமல் பேனா வேஸ்ட்டு, இங்கு வேஸ்ட்டு, பேஜ் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ உங்கள் மேம் படி நீங்கள் கேட்டு எழுதிக்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ஒன் நீங்கள் எழுதுனீங்கன்னா எல்லா இதுக்கும் ஃபஸ்ட் ஒன் தான் கேட்பாங்க. ஸோ இது காவேரி கால்வாய்கள். ஸோ இது பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ திணற்கால். ஸோ இருங்க, ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு இப்போ பிடிச்சிங்க. ஓகேவா? ஓகே, இந்தாங்க பிடிச்சிக்கிங்க. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிங்க. ஓகே, லாஸ்ட் வந்து மரங்கள் அணிவகுப்பு. ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிச்சு. ஸோ பெரிய புராணம் அவ்வளோதான். ஓகே, நம்ம அடுத்த லெசனுக்கு போயிடலாம். அடுத்த லெசன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புறநானூறு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆசிரியர் பெயர் குறிப்பிடவில்லை அப்படின்னு போடணும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த வினாக்கே போயிடலாம். பாடநூல் வினாக்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்கீங்க பாரு. ஃபஸ்ட்டு சூஸ். மல்லல் முதுர் வயந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? அதாவது டேஷ் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா, அதோட மீனிங் என்னன்னு கேட்குறான். ஸோ மல்லல்னா வளம். மல்லல்னா வளம். ஸோ குருவினா போயிடலாமா? உண்டை கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிங்களா? சிறுவினா போயிடலாமா? ரொம்ப இதில் வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது சிறுவினா. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பிடிச்சிங்களா? அவ்வளோ புறநானூறு முடிஞ்சு. அடுத்த லெசன் போகலாம். ஸோ அடுத்த லெசன் உங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுத்துருக்காங்க. இந்த கதை எழுதினவர் கந்தர்வன். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே பாடநூல். இந்த தண்ணீர் லெசனில் உங்களுக்கு சிறுவினா இல்லை, குருவினா இல்லை, சூஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்றே நெடுவினா மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த தண்ணீர் இரண்டாவது இல்லை தண்ணீர் கொஷின் மட்டும் எழுதுங்க. ஸோ நான் பார்த்த வைக்கலும் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் தண்ணீர் லெசன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஏன்னா இவ்வளோ பெருசாக யாராலுமே எழுத முடியாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓனாக எழுதலாம். ஸோ முன்னரை பார்த்துக்கிங்க, குடிநீர் ஒரு நிலை, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எழுதலாம். ஓகே, உங்களுக்கு புரியலன்னா நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சிம்பிளாக நான் சொல்கிறேன்.
நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்க. பிடிச்சிக்கிங்களா? ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கற்பவை கற்ற பின் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த கற்பவை கற்ற பின் எழுதுனா வேணாம். சரி, தனி லெசன் அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். ஸோ இப்போ அடுத்த லெசன் போயிடலாம். ஸோ அடுத்த லெசன் உங்களுக்கு வந்து துணை வினைகள், அதாவது இது ஒரு இலக்கண குறிப்பு லெசன் வந்து இது ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு பாட நூல்கள் வினாக்கள் இருக்குது. பல வகை தெரிக, பொருத்தமான விடையை எடுத்தெழுதிய, வந்துவிட்டான் வரவில்லை. ஃபஸ்ட்டு வந்துவிட்டான் வரவில்லை. ஸோ கற்பவை கற்ற பின் அதெல்லாம் எழுதிக்கங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து நீங்கள் உங்கள் ஃபியூச்சர்ஸில் யூஸ் பண்ணுவோம். தமிழ் வந்து இலக்கணம்னா கிராமர். ஸோ கிராமர் பாட்டை எல்லாருமே மெயினாக தான் படிப்பாங்க, இம்பார்ட்டண்ட். அது வந்து புரியலனா கூட நீங்கள் மேங்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைனா நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கிராமர் வந்து ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன். அது எப்படி கற்றுக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு இடத்துல அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் கன்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐட்டிங் டச் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பாய்.